வணக்கம். வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியல்ல அஞ்சலி நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் பல்லவி அஜயோட கல்யாணம் நடக்க போகுதுன்ட்டு குடும்ப ஃபோட்டோ வீடியோங்களாம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்ததும் இவங்க ஷாக் ஆகுறாங்க. இவனுக்கு கல்யாணமான்ட்டு அவங்க உட்காந்து அழுகுறாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா அஜய்க்கு ஃபோன் பண்ண அவர் ஒரு பக்கம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இவங்க ஃபோன் வந்ததும் அவர் 2-3 தடவை கட் பண்ணுறாரு. இவங்களும் திரும்ப திரும்ப பண்ணும்போது அவர் ஃபோன் பண்ணாதுன்ட்டு மெசேஜ் பண்ணுறாரு. அதை பார்த்தது அவங்க ஷாக் ஆகிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் கண்ணன் நாங்கள் பாட்டிக்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்டா நீ எவ்வளோ நாள் என் கூட தூங்க முடியும்? நான் போய்ட்டு என்னோட ரூமில் தூங்க சொல்லும் போது, இல்லை பாட்டி நீ எப்போயுமே என் கூட தான் தூங்கணுன்ட்டு. ஏன்டா நீ வளர்ந்த பையன், உனக்கு கல்யாணம் ஆகிற வயசாகி கூட நான் எப்படா அவங்க கூட தூங்க முடியும்? நீ கல்யாணம் ஆகிட்டாக்கா உன்னோட பொண்டாட்டி கூட தூங்குவேன். உன் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் என்ன ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டேன், மறந்துடுவேன்னுட்டு. முடியாது பாட்டி, நான் கல்யாணம் ஆனால் கூட உன் கூட தான் தூங்குவேன் சொல்லும் போது அவங்க சிரிக்கிறாங்க. அப்போ நீ கதை சொல்லு பாட்டின்னு சொல்லும்போது அவங்களும் கதை சொல்கிறாங்க. அவர் தூங்கிடுறாரு. இவன் இவ்வளோ பெரிய நான் வளர்ந்து கூட சின்ன குழந்த மாதிரி மனசு இருக்குது. மனசில் கள்ளம் கபடம் இல்லாத எல்லார்ட்டையும் பழகிறான். இவனுக்கு நல்ல பொண்டாட்டியாக வாய்க்கணுன்ட்டு அவங்க சாமி கும்பிட்றாங்க. அவர் பாட்டியோட கையில் கவுர் கட்டிட்டு படுத்து தூங்குறாங்க 2 பேரும். இதே நேரத்தில் அர்ஜுன் வீட்டிலே வேலை செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப நேரமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காருன்னுட்டு பார்வதியும் அவங்க சின்ன பொண்ணு ஸ்ருதியும் வந்துட்டு, என்னப்பா நீங்கள் இங்கே ஆஃபீஸ் ஆக்கிட்டீங்க, நாம் வேணா ஆஃபீஸில் போய் தூங்கலாமான்ட்டு அவரை ஃபோன் வாங்கி கட் பண்ணிவிட்டு வந்து தூங்குறாங்க. எனக்கு கதை சொல்லுப்பான்ட்டு ஸ்ருதி சொல்லும்போது கதை சொல்லி தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறாங்க, உங்களுக்கு வேலை ஜாஸ்தி ஆக ஆக பிஸ்னஸ் பெருசாக ஆக ஆக நம்மளோட இடைவெளி அதிகமாகுதுன்னு சொல்லும்போது அப்படியான்னு கேட்டு அவர் கிண்டல் பண்ணி சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் பாட்டி கையை காட்ட அவுத்து விட்டுட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து பார்த்தாக்கா அந்த இடத்துல கண்ணன் காணோம். இவங்க வெளியே பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் கத்தி கூப்பிடுறாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. என்னாச்சுன்ட்டு கேட்குறாங்க. அவன் தூங்கிட்டு இருந்தான்டா, நான் பாத்ரூம் போயிட்டு வந்து பார்க்காங்காட்டி ஆளை காணான்டா, அவன் எங்கே போனான்னு தெரியல, அவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது, இப்போ அவன் எங்கே போனான்னு தெரியலன்ட்டு இவங்க இவ்வளோ நாளாக அப்படித்தான் இருக்குது, இவனை என்ன பண்ணன்னு தெரியல, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கானன்ட்டு அவங்க உட்காந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. அர்ஜுன் போயிட்டு எல்லா இடத்துல தேடி வந்துடுறாரு. எங்கேயும் காணான்ட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. பாட்டி இவன் தூக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்கே போனான்னு தெரியலன்ட்டு பாட்டி ஒரு பக்கம் அவங்க அம்மா ஒரு பக்கமாக அழுது புலம்பிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவர் கண்ணன் வந்து நிற்கிறாரு. எங்கேயோ விழுந்து மணலில் புரண்டுட்டு வந்த மாதிரி. இவரை பார்த்தது எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. இவர் தூக்கத்தில் வந்துட்டு அதுக்கு இதுக்கு வளர்த்துறாரு. கூப்பிட்டா பேச வச்சா பேச மாட்டுறாரு. அவங்க அப்பா ஒரு அறை கொடுக்குறாரு, எங்கடா போயிட்டு வரேன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் நிதானத்துக்கு வராரு. என் ரூமில் எதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்து நின்றுட்டுருக்கீன்னு கேட்டோன்னே, இது உன் ரூம் இல்லைடா, ஆள்றா, நீ எங்கே போயிட்டு சுற்றிட்டு வர, என்னடா மேலெல்லாம் இப்படி இருக்குது, எங்கடா போயிட்டு விழுந்து புரண்டுட்டு வரேன்னு கேட்குறாரு. அதை பார்த்ததும் ஸ்ருதி ஃபோனை வாங்கி பாருங்கள் அவனோட முகம் எப்படி இருக்குது பாருங்க சித்தப்பான்னு காட்டினோன்னே அதை பார்த்து அவர் ஷாக் ஆகுறாரு. இவ்வளோ கேவலமாக இருக்கேன் நானின்னுட்டு. இன்னும் என்னடா எங்கடா போயிட்டு வந்தேன்னு கேட்டோம். ஏன் பாட்டி, எனக்கு உங்களுக்கு கயிறு தானே கட்டி வச்சுருந்தேன், நீங்கள் எதுக்காக என்னோடய கயிறை கழட்டினீங்கன்னுட்டு இவர் அவங்க பாட்டிக்கிட்ட கேட்கும்போது, போடா முதல்ல போய்ட்டு குளிச்சுட்டு வாடான்ட்டு அவங்க அப்பா திட்டி துரத்தி அனுப்புகிறாரு. எல்லோரும் கலைஞ்சி போய்ட்றாங்க. விஸ்வநாதன் அர்ஜுன் கிட்ட சொல்கிறாரு, இவன் இப்படியே இதே மாதிரி பழக்கத்தில் இருந்தாக்கா எவ்வளோ நாளைக்கு இவன் இப்படியே இருக்க முடியும், அதனால் முதல்ல அவனை காத்தாலுக்கு ட்ரீட்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுன்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு சொல்கிறாரு. சரிப்பான்ட்டு இவரும் சொல்கிறாரு. ப்ரோமோவில் அஜய் குடும்பத்தோட ஜவுளி எடுக்க வந்திருக்காரு. அந்த இடத்துல வந்துட்டு அஞ்சலி பார்த்துட்றாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.